வடமத்திய மாகாணத்தின் தலைநகரமான அனுராதபுரத்திலிருந்து 25 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய விவசாய கிராமமான தம்புத்தேகம அப்படின்ற ஒரு பகுதியில தான் ஒரு சிறிய வீட்டில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பிறந்திருக்கிறார். இதில் முக்கியமான விடயம் என்னவென்றால், அவர் மிகப்பெரிய அரசியல் பின்புலத்தையோ அல்லது ராஜ வாழ்க்கையை வாழ்ந்த ஒருவராகவோ இல்லை. அவர் ஒரு சாமானிய மனிதனாக இருந்து படிப்படியாக முன்னேறி எவ்வாறு இன்று ஜனாதிபதியாக உயர்ந்திருக்கிறார் என்பதுதான் மிக அடிப்படையான விடயம். அங்கு அவருடைய தாயாரான TM சீலாவதி தன்னுடைய மகள் ஸ்ரீயலதாவுடன் வசித்து வருகிறார். தற்போதும் அவர்கள் அங்குதான் இருக்கிறார்கள். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பற்றிய சிறிய பல விடயங்கள், பல சுவாரஸ்யமான விடயங்களை அவர் ஒரு ஊடகத்திற்கு பேட்டி அளித்து அதை பகிர்ந்து கொண்டிருக்கிறார். என்னுடைய மகனுக்கு சிறுவயதில் காற்றில் பட்டங்களை பறக்க விட மிகவும் பிடிக்கும். தினமும் அருகில் உள்ள நீச்சல் குளத்திற்கு சென்று நீச்சல் அடிக்கவும் பிடிக்கும். அனுரவுக்கு எப்போதும் புத்தகங்களை வாசிப்பது மிகவும் பிடிக்கும். வீட்டின் எதிரே இருந்த மரத்தின் கிளையில் அமர்ந்து சப்தமாக படிப்பது பிடிக்கும். இன்னும் அது என் நினைவில் இருக்கிறதுன்னு சொல்லி தாயார் சீலாவதி சொல்லியிருக்கிறாங்க. சாப்பிடும்போது புத்தகமோ அல்லது செய்தித்தாளோ வாசித்து கொண்டே சாப்பிடுவதுதான் அனுரகுமாரவினுடைய வழக்கமாக இருந்திருக்கிறது. அவர் கல்லூரியில் படிக்கும்போது அரசியலில் ஆர்வம் ஏற்பட்டிருக்கிறது. அப்போது அவருக்கு சில கொலை மிரட்டல்கள் கூட வந்ததாக அவருடைய தாயார் பகிர்ந்திருக்கிறார்.